அண்மை செய்தி. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் அலுவலகத்தில் அதிகாரி ஒருவர் ரீல்ஸ் எடுத்திருக்கிறார். முதலமைச்சர் விஜயுடன் மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் அதிகாரிகள் கலந்து கொண்ட இந்த ஆலோசனை கூட்டத்தில் அதிகாரி ஒருவர் ரீல்ஸை எடுத்து பதிவு செய்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் அறையிலும் இந்த ரீல்ஸ் கலாச்சாரம் தொடர்கிறது. முதலமைச்சரிடம் எடுத்துரைப்பதை பதிவு செய்து ரீல்ஸாக அதிகாரி ஒருவர் வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் ஆய்வுக் கூட்டத்தில் ரீல்ஸ் எடுக்கப்பட்டு இருக்கிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் அலுவலகத்தில் ரீல்ஸ் எடுத்து அதிகாரி ஒருவர் இந்த ரீல்ஸை வெளியிட்டிருக்கிறார். முதலமைச்சர் விஜயுடன் மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் அதிகாரிகள் கலந்து கொண்ட ஆலோசனை கூட்டத்தில் ரீல்ஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரீல்ஸ் மூலமாக ஆட்சிக்கு வந்த தாவேக அரசில் ரீல்ஸ் மோகம் முதலமைச்சர் அறையையும் விட்டு வைக்கவில்லை என்பது தெள்ளந்தெளிவாக இருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் விஜயுடன் மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் அதிகாரிகள் கலந்து கொண்ட ஆலோசனை கூட்டத்தை அதிகாரி ஒருவர் ரீல்ஸ் எடுத்து பதிவு செய்திருக்கிறார். இந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் அலுவலகத்தில் ரீல்ஸ் எடுத்து அதிகாரி ஒருவர் வெளியிட்டிருக்கிறார். முதலமைச்சர் விஜயுடன் மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் அதிகாரிகள் கலந்து கொண்ட இந்த ஆலோசனை கூட்டத்தில் ரீல்ஸ் எடுக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சரிடம் எடுத்துரைப்பதை பதிவு செய்து அதிகாரி ஒருவர் இதை ரீல்ஸாக வெளியிட்டிருக்கிறார். ரீல்ஸ் மூலமாக ஆட்சிக்கு வந்த தாவேக அரசில் ரீல்ஸ் மோகம் முதலமைச்சர் அறையையும் விட்டு வைக்கவில்லை. இந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலமைச்சருடன் நடைபெறும் கூட்டங்களின் போது நடைபெறும் உரையாடலை அனுமதியின்றி வெளியிடக்கூடாது என்பது கூட தாவேக அரசுக்கு தெரியாதா என பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். முதலமைச்சரின் அனுமதியுடன் தான் இந்த ரீல்ஸ் பதிவு செய்யப்பட்டு வெளியிடப்பட்டதா என்பது குறித்தும் சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் அலுவலகத்தில் அதிகாரி ஒருவர் ரீல்ஸ் எடுத்து வெளியிட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.